ஆமா, அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது. அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது. ஏற்கனவே அம்மா திமுகவாக நடுவில் இருந்தது, அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனார் என்றால், அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அமித்ஷா தான் பேசியிருக்கிறார். இவர் மௌனத்தையே மிக முக்கியமாக கொண்டிருக்கிறார். எந்த கட்டத்திலும் இனிமேல் பாஜகவுடைய கூட்டணி கிடையாது சொன்ன வீராதி வீரர் இவர். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட எந்த கட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன, அது மட்டுமல்ல, எல்லா ஒரு சொல்லுக்கு 100 தடவை அம்மாவின் ஆணைப்படி அம்மாவின் ஆணைப்படி என்று அம்மாவை பொம்மையை வைத்திருக்கிறார்களே, அந்த அம்மா என்ன சொன்னார்? லேடியா மோடியா என்று கேட்டார். கடைசியில அவருக்கும் பல கசப்பான அனுபவங்கள். அவர் முதல்ல எந்த காலத்திலும் கூட்டு வரவில்லை, கூட்டு வைக்க மாட்டோம் என்று பிரகடனப்படுத்தி விட்டு பிறகு மறுபடியும் ஒரு முறை இதுபோல நிர்பந்தத்தால் அவர் கூட்டு வைத்தார். அதனுடைய விளைவுகளை அவர் அனுபவித்த காரணத்தால் தான் கடைசியாக அவர் வந்த தெளிவான திட்டவட்டமான முடிவு. ஜெயலலிதா அவர்கள் தெளிவான ஒரு முடிவை சொன்னார். லேடியா மோடியா என்று கேட்டார். இப்போது அவர்கள் மோடி பக்கம் சென்றிருக்கிறார் சொன்னால், ஏற்கனவே அந்த அம்மையாருடைய தலைமையிலிருந்து நழுவிவிட்டார்கள். அவரிடம் கொள்கை இல்லை. அதே நேரத்தில் எத்தனை பேர் கூட்டு சேர்ந்தாலும் இன்றைய திமுக தலைமையில இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது. இந்த கூட்டின் மூலமாக திமுக கூட்டணியினுடைய வெற்றி 200 என்று சொன்னால் 200ஐயும் தாண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமானது. எனவே வரலாற்றானது. அதிமுகவுடைய கடைசி அத்தியாயத்தை எழுத்திய வரலாற்றிலே இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் தலைமை. அதுதான் நடக்க போகிறது. எனவே கடைசி அத்தியாயத்தை எழுதுகின்ற வாய்ப்பை அவருக்கு அரசியல் கொடுத்திருக்கிறது. அவருடைய கோழைத்தனமான அரசியல் அதைத்தான் செய்திருக்கிறது. அதற்கு உதாரணம் சொல்கிறேன். நான் என்னுடைய ஆசையோ அல்லது ஏதோ தாக்க வேண்டும் என்பதற்காகவோ சொல்லவில்லை. மகாராஷ்டிராவிலே என்ன நடந்தது? மிக முக்கியமாக முதலிலே அவர்களை வைத்துத்தான் உள்ளே போனார்கள். முதல்வராக கூட ஆக்கினார்கள் சில காலத்துக்கு. அது மாதிரி வித்தைகள் எல்லாம் அமித்ஷா, மோடி வித்தைகள் மாதிரி அமித்ஷா வித்தைகள் உண்டு. ஆகவே முதல்ல கொஞ்ச நாளைக்கு பொம்மை முதல்வராக ஆக்குவார்கள். பிறகு எப்படி மகாராஷ்டிராவிலே இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். மணிப்பூர் வரலாறு அதுதான். பல மாநிலங்களுடைய வரலாறு ஏற்கனவே இருக்கிறது, சூழலுத்தாக இருக்கிறது. அதை படிக்க இவர்கள் தவறிவிட்டார்கள். எனவேதான் அதனுடைய விலையை கடுமையாக கொடுப்பார்கள். ஏற்கனவே 5 பிளவாக அதை ஆக்கிவிட்டார் அமித்ஷாவும் பாஜகவும்.